நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கையை பற்றின சந்தேகத்தை தான் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கை நம்ம நீட்டு கையாகவும் இருக்கலாம் இல்லை சின்ன கையாகவும் இருக்கலாம். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம கரெக்டாக வச்சுருப்போம். பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கவனமாக பாருங்கள். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வச்சுருப்போம். அக்கிள் லூஸ் இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாகவே. அதே மாதிரி இந்த கை ரவுண்டும் நம்ம கரெக்டான அளவில் வச்சுருப்போம். அப்படி இருந்துமே இந்த கை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த கை ஷோல்டர் கிட்ட வரைக்கும் கை ஏறிடும், இல்லை சுருக்கம் கொடுக்கும். இங்கே இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அக்கிள் கரெக்டான லூஸில் இருக்கும். இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும், ஏறாது. அதனால் துணி நிறைய கையில் சுருக்கம் கொடுக்கும். இந்த மாதிரியான குழப்பம் நிறைய பேருக்கு வரும். நீங்கள் கை வந்து போட்டிங்கன்னா ப்ளைனாக நல்லா சுருக்கம் கொடுக்காம இருக்காது. இதில் நிறைய சுருக்கம் இருக்கும். கொஞ்சம் நேரம் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சோம் அப்படின்னா கை அசைவு கொடுக்கும்போது நம்மளுக்கு தன்னால் கை மேலே ஏறிடும். நீட்டு கையாக இருந்தால் கூட ஒரு 2 இன்ச் அளவு கூட மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு பெரும்பாலுமே வர்ற ஒரு ஃபால்ட்டு தான். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வெட்டும்போது பார்க்குறத விட தைக்கும்போது தான் முக்கியமாக நீங்கள் இந்த அளவை கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் கை எப்பயும் போல் வெட்டி எடுத்துருவீங்க கரெக்டான அளவில். இதில் வந்து உங்களுக்கு கை வெட்ட தெரியல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே கை வெட்டுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ தைக்கிறதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம இப்படி வெட்டி வச்சுருப்போம் பாருங்கள். இந்த ஆம்ஹோல் இப்படி இந்த கையோட ரவுண்டு எல்லாம் அளவு எடுத்து நம்ம கரெக்டாக வெட்டி வச்சுருப்போம். இதை நம்ம வெட்டும்போது கரெக்டாக வெட்டிடுவோம். ஆனால் தைக்கும்போது நம்ம எப்படி தைப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி கோடு வரையாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே நம்ம கரெக்டான அளவில் இங்கே மார்க் பண்ணிடுவோம் கை ரவுண்டை. இங்கே ஆம்ஹோல் இது பண்ணிவிட்டு நம்ம மெஷினில் வச்சு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வராது. நம்ம இதை மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் அடிக்கும்போது என்ன செஞ்சுருங்க, நேராக அப்படி வந்துட்டு இப்படி வளைச்சி கொண்டு வந்து கரெக்டாக கூட இந்த மாதிரி விட்றவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கான்ட்டு அளவு ப்ளவுஸில் பார்ப்பீங்க. இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்க மாட்டீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் டைட் வந்தது அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இதை எப்படி நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டச் அப்புறம் வச்சு பாருங்கள். எப்பொழுதுமே இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இருக்குது பாருங்கள், கையோட ரவுண்டு பாருங்கள். இங்கே கரெக்டான அளவில் இருந்து நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 8.5 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஆம் ரவுண்டு வந்து 8.5 இருந்ததுன்னா உங்களுக்கு இதுக்கு நேராக இருக்கிற இந்த கேப் லைனுக்கு நேராக இருக்கிற அளவு, இந்த அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச் குறையும். இதை விட 1 இன்ச் எந்த அளவாக இருந்தாலுமே இந்த அளவு இதை விட இங்கே 1 இன்ச் கம்மியாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு லூஸ் கொடுக்கும், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு டைட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ அளந்து பார்த்துடலாம். இப்போ 7.5, இங்கே 8.5 இருக்குது, இங்கே 7.5. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போதும் தைச்ச அப்புறம் ப்ளவுஸில் பார்க்கணும். இப்போ நம்ம இதனுடைய அளவு ப்ளவுஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது 8.5 இன்ச் வருது. இப்போ நம்ம நேராக இந்த கேப்லைக்கு நேராக வச்சு பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக இந்த அக்கிள் பகுதி வரைக்கும் 7.5. நீங்கள் இது இல்லைனாலும் இன்னும் ஒரு ப்ளவுஸ் நான் ஒரு சாம்பிள் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது சின்ன கை உள்ளது தான் பாருங்கள். இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கலாம். உங்களுக்கு இது 8 இன்ச் வருது கரெக்டாக. ஆம்ஹோல் 8 இன்ச் வருது. இப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதுங்க பாருங்கள், கரெக்டாக 7 பாருங்கள். இங்கே 8 இன்ச்சு, இங்கே 7. இது மாதிரி 1 இன்ச்சு இதுக்கு நேராக இந்த அக்கிள் பகுதி பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதுக்கு நேராக நீங்கள் வச்சு பார்க்கும்போது இதுதான் கேப் லைனோட இடம். இதுக்கு நேராக நீங்கள் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கை ஏறாமல் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். கை ஏறலைனாலே இங்கே டைட் இருந்ததுன்னா நம்மளோட ஷோல்டர் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.